ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். கவிதை வரிகளில் கேட்போமா? நம் தேவையே நாம் தேவனே, உன் புத்திரன் ஏகசுதன் நேசகுமாரன் தகனபலியாக இட கர்த்தரால் குறித்த இடத்திற்கு ஆயத்தப்பட்டு பிரயாணமாய் ஆபிரகாமும் ஈசாக்கும் வேலைக்காரர்களும். ஆபிரகாம் கையிலோ நெருப்பும் கத்தியும், ஈசாக்கின் கையிலோ விறகு கட்டைகள். தகனபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? தேவையை நம் தேவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையே. ஈசாக்கு தகனபலிக்காக அடுக்கப்பட்ட கட்டைகளின் மேலே. ஆபிரகாம் கையை நீட்டி கத்தியை எடுக்கவே, இதோ ஒரு குரல், பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே, அவனை ஒன்றும் செய்யாதே. கீழ்ப்படிந்து கர்த்தரை விசுவாசித்து பயபக்தியாய் துணிந்தானே, கர்த்தருக்காய் எதையும் செய்ய. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக்கமாம். அதோ ஓர் ஆட்டுக்குட்டி தகனபலிக்கு ஆயத்தமாய். கர்த்தருடைய பர்வதத்தில் தேவை பார்த்து கொள்ளப்பட்டதே, யெகோவா ஈரே. நாம் பலியிடப்பட வேண்டிய இடத்தில் ஜீவ ஆட்டுக்குட்டி பலியாய். நம் தேவை அவரே. எல்லா தேவையிலும் எல்லா நிலைமையிலும் எங்கும் எப்போதும் எந்நேரமும் அர்ப்பணிப்போம் ஜீவ பலியாய்.